ஓம் சாந்தி. 31/12/25. இந்த தேதி வச்சு நமக்கு என்ன தெரியுது? இந்த வருடத்தினுடைய முடிவு, புது வருடத்தினுடைய ஆரம்பம். அதனால் இந்த வருடத்தில் நம்ம என்ன செய்ய வேண்டும் என்ற லட்சியம், அந்த ஃபோக்கஸ் நமக்கு தெளிவாக இருக்கணும். பாருங்கள், நாள்கள் ஓடிக்கிட்டே இருக்குது. பாபாவும் நமக்கு நேரத்தின்படி எச்சரிக்கை கொடுத்துட்ருக்கார். செகண்ட் பேப்பர் தான் நமக்கு. அந்த செகண்ட் பேப்பரில் நம்ம பாஸ் ஆகணும். பாபா பாருங்கள், எப்படிப்பட்ட ஒரு சுப்ரீம் டீச்சர் கிடைச்சிருக்கார். எவ்வளோ நமக்கு வாழ்க்கையில் எச்சரிக்கை கொடுக்குறார், நியமங்கள் கொடுக்குறார், பாதுகாப்பு கொடுக்குறார், கூடவே இருக்கார், எவ்வளோ உதவி செய்கிறார். பாபாவுக்கு நம்ம ரிட்டர்ன் பண்ணக்கூடிய டைம் நெருங்கிடுச்சு. அவர் செஞ்ச பாலனைக்கு நம்ம அவருக்கு ரிட்டர்ன் கொடுக்கணும். அதனால் அவருக்கு ரிட்டர்ன் ஏது? டேர்ன் பண்ணி காட்டணும். இதுதான் பாபா விரும்புகிறார். ஆகவே நாம் அனைவரும் மாறியே ஆக வேண்டும். நான் என்னை மாற்றிக்கொள்ள வேண்டும், யாரையும் பார்க்கக்கூடாது, என்னை நான் மாற்றிக்கொள்ள வேண்டும். இந்த ஒரு லட்சியத்தை எடுத்துட்டு இந்த வருஷத்தை நம்ம வெற்றிகரமாக நம்ம தொடங்கலாம். பாப்தாதா வரார். எவ்வளோ முடியுமோ டீப் சைலன்ஸில் இருப்போம், அந்தர்முகத்தால் இருப்போம். கடமையை செஞ்சாலும் நான் பாபா கூட இருக்கிறேன். பாபா புது வருடத்தில் எனக்கு என்ன பரிசு கொடுக்க வராருன்னு தெரியல. அவருடைய பரிசை நான் ஏற்றுக்கொள்வதற்கு தயாராக இருக்கிறேன். அவருடைய வாழ்த்துக்களை நான் அடைவதற்கு தகுதியான ஆத்மாவாக இருக்கிறேன் அப்படின்னு நாம் நம்மளை தயார் பண்ணுவோம். ஆகவே அனைத்து பிராமண குழந்தைகளுக்கும், அனைத்து பிராமண ஆத்மாக்களுக்கும் ஹாப்பி நியூ இயர். ஹாப்பின்னா எப்பொழுதுமே நமக்கு பாபா சொல்கிறாங்க இல்லையா, மகிழ்ச்சிக்காக தான் இந்த வாழ்க்கையை கொடுத்துருக்கார். வாழ்நாள் முழுக்க நம்ம மகிழ்ச்சியாக இருக்கிறோமான்னு நம்மளை செக் பண்ணிக்கணும். ஹாப்பின்னு சொல்கிறது பெரிய விஷயம் இல்லை, அந்த மகிழ்ச்சியை நான் எத்தனை சதவீதம் எனக்குள்ளார கடைபிடிச்சிருக்கிறேன், எந்த சுச்சுவேஷன்லையும் நான் மகிழ்ச்சியாக இருக்கேனா அப்படிங்கிறத நம்ம அடிக்கடி சோதனையும் செஞ்சுக்கணும். பாபா தலைப்பு சொல்கிறார், மீட்டே பச்சே, மதுபன் ஹோலியஸ்ட் ஆஃப் தி ஹோலி பாப்கா கர் ஹே. இனிமையான குழந்தைகளே, மதுபன் என்பது ஹோலியஸ்ட் ஆஃப் தி ஹோலி, உயர்ந்ததிலும் புனிதத்திலும் புனிதமான ஒரு இடம். பாபாவின் வீடுதான் மதுபன். மகா யஜ்ஞம் அது, தபஸ்வி பூமி அது. பாபா வீடு மதுபன். சக்காரத்தில் நமக்கு அடைக்கலம் அதுதான். சக்காரத்தில் பாபாவின் வளர்ப்பை அனுபவம் செய்யக்கூடிய இடம் அதுதான். புனித தீர்த்தஸ்தலம், உலகத்திலேயே புனித தீர்த்தஸ்தலம் மதுபன் தான். அதனால்தான் ஹோலியஸ்ட் ஆஃப் தி ஹோலி பாபாவுடைய வீடு. யஹா தும் கிசி பி பதீத் கோ நஹி லா சக்தே. இப்படி புனித இடத்துல நம்ம புது குழந்தைகளை அழைத்து வர முடியாது. எவ்வளோ பாபா தயார் பண்ணுறார் நம்மளை பாருங்கள். அவரை சந்திக்கிறதுக்கு எவ்வளோ நம்மளை தயார் பண்ணுறார். क्वेश्चन, तुम ईश्वरीय मशीन में जो पक्के निश्चय बुद्धि उनकी निशानियां क्या होगी? பாபா சொல்கிறாங்க, இந்த ஈஸ்வரிய மெஷின் இயக்கத்தில் யார் ரொம்ப ஸ்ட்ராங்காக நிச்சய புத்தி உடையவர்களோ அவங்களுடைய அடையாளம் எப்படி இருக்கும்? எந்த சூழ்நிலையிலையும் பாபா அப்படி நம்பிக்கை நிச்சய புத்தி இருக்குன்னா அவங்க அடையாளம் எப்படி இருக்கும்? பாபா ஒரு 5 பாயிண்ட் கொடுக்குறாங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட், वे स्तुति निंदा समेत तीर से काम लेंगे. பாபா மேலே அசைக்க முடியாத ஃபெய்த் இருக்குன்னா அவங்க எப்போதுமே புகழ்ந்தாலும் இகழ்ந்தாலும் பொறுமையோட காரியத்தை செய்வாங்க. குரோத் நஹி கரேங்க. ரெண்டாவது, கோவமே வராதவங்களுக்கு. கிசி கோ பி தைஹிக் திருஷ்டி से नहीं देखेंगे.
யாரையும் தேக உணர்வுல குறைகளை பார்க்க மாட்டாங்க. ஆத்மா கோஹி தேக்கேங்கே, ஆத்மா ஹோக்கர் பாத் கரேங்கே. ஆத்மாவை பார்த்து பேசுவாங்க. ஆத்மஸ்வரூபமாகி உரையாடல் செய்வாங்க. 4வது, ஸ்திரீ புருஷ் சாத் மே ரஹ்தே கமல் ஃபூல் சமான் ரஹேங்கே. குடும்பத்தில் இருந்தாலும் தூய்மையாக இருப்பார்கள். கிசி பி பிரகார் கி தமன்னா நஹி ரக்கேங்கே. எந்த ரூபத்திலையும் உலகாய ஆசை என்பது அவர்களுக்கு இருக்காது. நிச்சய புத்தி இருக்கக்கூடிய குழந்தைகளின் அடையாளம். கீத், ஜலே ந கியூ பர்வானா. ஏன் இன்னும் விட்டில் பூச்சி எரியவில்லை? ஓம் சாந்தி. रूहानी बच्चों प्रति रूहानी बाप समझा रहे, भगवान पढ़ा रहे रूहानी स्टूडेंट को. ஆன்மீக மாணவர்களுக்கு ஆன்மீக கல்வியை பகவான் ஸ்வயம் படிப்பிக்கிறார். उन स्कूल में जो बच्चे पढ़ते उन्हें कोई रूहानी स्टूडेंट नहीं कहेंगे. அந்த ஸ்கூல்ல படிக்கக்கூடியவங்களை ஆன்மீக ஸ்டூடெண்ட் அப்படின்னு சொல்ல முடியாது. तो असुरी विकारी संप्रदाय के आगे तुम भी असुरी अथवा रावण संप्रदाय के थे. अब राम राज्य में चलने लिए 5 विकार रूपी रावण पर जीत पाने का पुरुषार्थ कर रहे हो. பாபா ஆன்மீக டீச்சர் எப்படி பாடம் எடுக்கிறார் பாருங்க. நமக்குள்ளார துக்கம் கொடுக்கக்கூடிய 5 விகாரங்களை அழிப்பதற்கான பயிற்சியை பாபா செய்விக்கிறார். அடுத்தவங்களால நமக்கு டிஸ்டர்பன்ஸ் இல்லை, நமக்குள்ள இருக்கக்கூடிய தேவையில்லாத கெட்ட குணங்களும் கெட்ட பழக்க வழக்கங்களும் நமக்கு தொந்தரவு கொடுக்குது. அதிலிருந்து நம்மளை விடுவிக்கிறதுக்கு பாபா நமக்கு முயற்சியை செய்விக்கிறார். பாபை படாத்தே ருத்ரபி உன்கோ கஹா ஜாத்தா, இந்திரபி உன்கோ ஹி கஹா ஜாத்தா. பாபா படிப்பிக்கிறார், பாபாவை இந்திரன் என்றும் கூறலாம். இந்திரன் என்ன பண்ணுவாரு? மழை இல்லாட்டா யாரை நினைச்சு பூஜை செய்வாங்க? இந்திரனை. அந்த மாதிரி ஸ்ரீ பாபாவுக்கு இந்திரன் அப்படிங்கிற பேரும் இருக்கு. ஏன் ஞான் வர்ஷா, ஏன் ஞான மழையை பாபா பொழிகின்றார். ஞான்கே தோ சிவாய் பாப்கே கொய் தேன சகே. இந்த ஞான மழையை இந்திரன் ஸ்ரீ பாபாவில் மட்டும்தான் பொழிய முடியுமே தவிர வேறு யாராலும் இதை பொழிய முடியாது. तुम्हारी एमड ऑब्जेक्ट ही ये है. निश्चय हो जावे ईश्वर पढ़ाते, वह पढ़ाई को छोड़ेंगे नहीं. பாபா சார் உங்களுடைய லட்சியமே இதுதான். பகவான் படிப்பிக்கின்றார் என்றால் இந்த படிப்பை நீங்கள் விடவே கூடாது. இதுதான் உங்களுடைய லட்சியம். ஒரு நாள் கூட படிப்பை விடக்கூடாது. அந்த அளவுக்கு பாபா மேலே எல்லையற்ற அன்பு இருக்கணும், நிச்சய புத்தி இருக்கணும். பாபா படிப்பிக்கிறார், பாபா ஞானம், நான் பாபா குழந்தை, அந்த நினைவு நமக்கு இருக்க வேண்டும். தாரணைக்கான முக்கிய விஷயம், फर्स्ट पॉइंट, जो बात काम की नहीं उसे एक कान से सुन दूसरे से निकाल देना. எந்த ஒரு விஷயம் நமக்கு பிரயோஜனம் இல்லையோ அதை இந்த காதில் வாங்கி இன்னொரு காது வழியாக விட்டுடுங்க. ஹியர் நோ ஈவில், தீயவற்றை கேட்காதீர்கள். பாப் ஜோ சிக்ஷா தேதா ஹே உசே தாரன் கரோ. பகவான் எந்த கல்வியை போதிக்கிறாரோ அதை நடைமுறைப்படுத்துங்கள். நெக்ஸ்ட் பாயிண்ட், கோய் பி ஹத் கி தமன்னா நஹி ரக்னி ஹே. எந்த ஒரு எல்லைக்குட்பட்ட ஆசை வைக்காதீர்கள். ஆங்கோं की बड़ी संभाल रखनी है. உங்களுடைய கண்களை ரொம்ப ரொம்ப பாதுகாப்பாக வைத்து கொள்ள வேண்டும். கிரிமினல் திருஷ்டி ந ஜாவே, குற்றப்பார்வை வரக்கூடாது. कोई भी कर्मेंद्रिय चलायमान ना हो, खुशी से भरपूर रहो. எந்த ஒரு கர்மேந்திரியமும் உங்களை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. ரொம்ப சந்தோஷத்தால நிரம்பியவராக இருங்க. பாபா வரதான் கொடுக்கறாங்க. माया के खेल को साक्षी होकर देखने वाले सदा निर्भय
மாயா ஜீத் பவ. மாயாவின் விளையாட்டை விடுபட்டவராக இருந்து பார்க்கக்கூடிய சதா பயமற்ற மாயா ஜீத் ஆகுங்கள். समय प्रति समय जैसे आप बच्चों की स्टेज आगे बढ़ती जा रही है, ऐसे अब माया का वार नहीं होना चाहिए. माया नमस्कार करने आए, वार करने नहीं. நேரத்தின்படி எப்படி பாபா சொல்றாங்க, குழந்தைகளுடைய ஸ்டேஜ் நாளுக்கு நாள் உயர்ந்த ஸ்டேஜ் அடைஞ்சிட்டே போறீங்க. மாயா உங்களிடம் சண்டை போட வரவில்லை, உங்களுக்கு நமஸ்கார் செய்வதற்காக வருது. சண்டை போட வரல, உங்கள்கிட்ட விடை வாங்கி செல்வதற்காக, விடை பெற்று செல்வதற்காக உங்களிடம் வருது. यदि மாயா ஆபி ஜாவே தோ உசே கேல் சமஜ்கர் தேக்கோ. ஒருவேளை மாயாவே உங்களுக்கு வந்துவிட்டாலும் சாட்சியா இருந்து அந்த விளையாட்டை பாருங்க. ऐसे अनुभव हो जो साक्षी होकर हद का ड्रामा देखते हैं. அப்படி உங்களுக்கு அனுபவம் ஆகணும், நான் சாட்சியா இருந்து ட்ராமாவை பார்க்குறேன் அப்படிங்கிறது உங்களுக்கு அனுபவம் ஆகணும். மாயா கா ऐसा भी विकराल रूप हो, आप उसे खिलौना और खेल समझकर देखेंगे तो बहुत मजा आएगा. எப்படிப்பட்ட மாயாவின் பெரிய ரூபம் வந்தாலும் அதை நீங்கள் பொம்மை ரூபத்துல விளையாட்டுன்னு புரிந்து பார்த்தீர்களேயானால், பொம்மை விளையாட்டுன்னு புரிஞ்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மிக ஆனந்தம் ஏற்படும். फिर उसे डरेंगे घबराएंगे नहीं. அதை பார்த்து பயப்படவோ அல்லது தயங்கவோ மாட்டீங்க. जो बच्चे सदा खिलाड़ी बनकर साक्षी हो माया का खेल देखते वह सदा निर्भय मायाजित बन जाते हैं. எந்த குழந்தைகள் விளையாட்டுல வீரர்களாக இருக்காங்களோ, அப்படிப்பட்ட குழந்தைகள் சாட்சியாக இருந்த மாயாவின் விளையாட்டை பார்ப்பார்கள், பயமற்றவர்களாக மாயா ஜீத்தாக ஆகிவிடுகிறார்கள். அதை பார்த்து பயப்பட மாட்டாங்க. விளையாட்டு வீரர்கள் எதுக்குமே பயப்பட மாட்டாங்க, வந்து பாருன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி பாபா சொல்றாங்க, நம்ம சாட்சியாக இருந்து விளையாட்டை பார்க்கும்போது பயம் வராது. ஸ்லோகன் ऐसा स्नेह का सागर बनो जो क्रोध समीप भी ना सके. அப்படி அன்பு கடலாகவே நம்ம ஆகணும், அன்பின் சொரூபமாக, அன்பின் வடிவமாகவே ஆகணும். கோபம் என்பது நம்ம கிட்டக்க வரவே முடியாத அளவுக்கு நம்மளுடைய சொரூபம் அன்பின் சொரூபம் ஆக வேண்டும். அவ்யக்த இஷாரா, சம்பன்ன கர்மாத்தீத் நிலையை அடைய வேண்டும் என்ற ஆர்வம் இருந்து கொண்டே இருக்கணும். கர்மாத்தீத் அர்த்தாத் கர்மக்கே அதீனஹி. கர்மாத்தீத் என்றால் நம்மளுடைய கடமைக்கு அடிமை இல்லை. நம்ம என்ன கர்மா செய்கிறோமோ அதுக்கு அடிமையாக இருந்து செய்யக்கூடாது, அது நம்மளை இழுக்கக்கூடாது. கர்மோக்கே பரதந்திர ஹோ, பரதந்திர நகி ஸ்வதந்திர ஹோ. நம்ம செய்யக்கூடிய செயல் சுதந்திரமா பண்ணணும், பரவசத்துக்கு அடிமையாகி செய்யக்கூடாது. கர்மேந்திரியம் துவாரா கரம் கராவோ. இந்த இந்திரியத்தின் மூலமாக நான் ஆத்மா செய்விக்கிறேன். जो गायन है कि करते हुए अकर्ता संबंध में रहते हुए कर्मातीत, क्या ऐसी स्टेज रहती है? புகழ் பாடப்படுது இல்லையா, எல்லாம் செய்தாலும் செய்யாத நிலையில் இருப்பாங்க. அதாவது அந்த தாக்கம் இருக்காது, ஃப்ரீயாக இருப்பாங்க. அதே போல் எந்த சம்பந்தம் தொடர்பில் இருந்தாலும் கர்மாத்தீத் விடுபட்டவர்களாக இருக்கக்கூடிய அந்த ஸ்டேஜ் எனக்கு வந்திருக்கானுங்கிறத நம்ம பார்க்கணும். कोई भी लगाव ना हो, सर्विस भी लगाव से ना हो. எந்த பற்று இருக்கக்கூடாது, சேவை கூட பற்றோடு செய்யக்கூடாது. நிமித்த பாவ் சே ஹோ. நம்ம எது செய்தாலும் நிமித்தமாக இருந்து செயல்படணும். இசை சஹஜி கர்மாத்தீத் பன் ஜாயேங்கே. இதன் மூலமாக நம்ம சகஜமாக கர்மாத்தீத்த நிலையை அடையலாம். இன்னைக்கு ஃபுல் டே நம்ம சைலன்ஸில் இருப்போம். பாபாவை நம்மளுடைய வீட்டுக்கு ஒரு 21 முறை ஆவாகன் பண்ணுவோம். பாபா நம்மளை சந்திக்க வரார்.
புது வருஷம் வருது. பாபா கூடவே இருக்கக்கூடிய அனுபவத்தை இந்த வருஷம் ஃபுல்லாக நான் செய்யணும் பாபா. அவ்வளோ நமக்கு நிச்சய புத்தி பாபா கிட்ட இருக்கணும். எப்படிப்பட்ட மாயா வரட்டும், ஆனால் என்னை அசைக்க முடியாது. அந்த அளவுக்கு நம்ம நிச்சய புத்தி இருக்கணும். அது மட்டும் இல்லை, குணமூர்த்தியாகவும் இருக்கணும். பாபா இன்னைக்கு சொன்ன மாதிரி அன்பின் ஸ்வரூபம், அன்பின் வடிவமாகணும். கோபத்திலிருந்து இந்த வருஷம் ஃபுல்லாக நம்ம விடுபட்டுடணும். அந்த மாதிரி நம்ம லட்சியம் எடுப்போம். ஓம் சாந்தி.